Hello students, welcome to Vista's Learning Tamil. நான் Elavarasan உங்களோட சயின்ஸ் டியூட்டர். Vista's Learning அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இது தமிழில் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் Vista's Learning தமிழ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். வெப்பத்தினை நம்ம எப்படி அளவிட போகிறோம் அப்படின்னா, த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு பொருளில் குளிர்ச்சி அல்லது சூடான நிலையை அளக்கிறது தான் வெப்பம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அளவிட முறையை தான் நம்ம வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வெப்பநிலையை நம்ம இன்னும் எக்ஸாக்டாக ஃபிசிக்ஸ் வேர்ட்ஸில் சொல்லணும் அப்படின்னா, the average kinetic energy of the molecules in a substance. ஸோ ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அப்பொருளின் வெப்பநிலை டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளினுடைய வெப்பநிலையை நம்ம அளந்தறியணும் அப்படின்னா, அந்த பொருளிற்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோ மிக சிறிய நுண்ணிய துகள்களோட அணுக்கள் மூலக்கூறுகளோட இயக்காற்றலை அளவிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். ஸோ அதற்கு மாறாக யோசித்த ஒரு விஷயம் தான் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் டெம்பரேச்சர் அப்படின்றத தான் தெர்மோமீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை நம்ம பயன்படுத்திடணும். ஸோ தெர்மோமீட்டர் அப்படிங்கிற கருவியை பயன்படுத்துகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மோமீட்டர் இட் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் எ டெம்பரேச்சர் ஆஃப் எ ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த தெர்மோமீட்டரில் ஒரு சில டைப்ஸ் இருந்தது. ஸோ 3 டைப்ஸாக நம்ம தெர்மோமீட்டரை பிரிச்சிருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் என்ன? கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்டரி தெர்மோமீட்டர் அண்ட் தென் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ இந்த 3 தெர்மோமீட்டர்ஸோட யூசஸ் எப்படி இருக்குது, அதோட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த தெர்மோமீட்டர்ஸில் பார்த்துருந்தோம். அதே போல் இந்த 3 தெர்மோமீட்டர்ஸோட ஸ்கேல் ரீடிங் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படிங்கிற இந்த லெசனில் வெப்பநிலையை அளவிட பயன்படுத்தக்கூடிய அளவீடுகள் என்ன அப்படின்னு பார்க்க வரும். என்னது? அளவீடுகள். ஸோ நமக்கு தெரியும் வெப்பநிலையை 3 அலகுகளால் அளவிட முடியும். ஸோ என்னென்ன அப்படின்னா, கெல்வின், டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ற 3 அளவீடுகளை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெப்பநிலையை அளவிட முடியும். ஓகே, ஸோ ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர் வெப்பநிலையை அளவிட உதவும் கருவி. அந்த கருவியை பயன்படுத்தி நம்ம வெப்பநிலை அளவிடும் போது என்ன மாதிரியான அளவீடுகள் இருக்கும்? ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர், வெப்பநிலை மானியில் இருக்கக்கூடிய அளவீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 3 யூனிட்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ என்னென்ன? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிங்கிற 3 யூனிட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதே போல் ஸ்கேல் அளவீடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, செல்சியஸ் ஸ்கேல் ரீடிங், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ரீடிங், கெல்வின் ஸ்கேல் ரீடிங் அப்படின்னு 3 ஸ்கேல் ரீடிங்கில் நம்ம டெம்பரேச்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷர் பண்ண போகிறோம், அளவிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செல்சியஸ் ஸ்கேல் ரீடிங். ஸோ செல்சியஸ் ஸ்கேல் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தெர்மோமீட்டர் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தெர்மோமீட்டரில் டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்கேல் ரீடிங்கை நீங்கள் நல்லாவே தெரியும். தெர்மோமீட்டரோட மேற்பகுதியில் அதுக்கான ரீடிங் எழுதியிருக்கும். ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரீடிங் எழுதியிருக்கும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 35 டிகிரி செல்சியஸ், 36, ஸோ ரெட் மார்க்கில் இருக்கிற 37 டிகிரி செல்சியஸ், 38, 39 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ரீடிங் எழுதியிருக்கு. டிகிரி செல்சியஸ் ஸ்கேலில் ரீடிங் தெர்மோமீட்டரில் குறிப்பிடப்பட்டு இருக்கு. ஸோ மெர்க்குரியோட அளவு எங்கே இருக்கோ அந்த ரீடிங்கை தான் நம்ம டிகிரி செல்சியஸோட ஸ்கேல் ரீடிங்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் தெர்மோமீட்டரை எப்படி பயன்படுத்தணும், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த டிகிரி செல்சியஸ் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா, செல்சியஸ் அப்படிங்கிற இந்த வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, the Celsius is termed after Swedish astronomer Andreas Celsius. ஸோ ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1742 தான் இந்த நேமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார். ஓகேங்களா? ஸோ அவரோட நேமை தான் நம்ம டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்கேல் ரீடிங்கை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். யார் அவர்? ஆண்ட்ரஸ் செல்சியஸ். அதே போல் இந்த செல்சியஸ் ஸ்கேல் ரீடிங் தெர்மோமீட்டரில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த தெர்மோமீட்டர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, the thermometers using this scale are calibrated from 0 degree Celsius to 100 degree Celsius.
ஸோ டிகிரி செல்சியஸ் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம 6th படிச்சிருப்போம் 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட், உறைநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே போல் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், கொதிநிலை என்ன அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 6th நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ தெர்மோமீட்டர் இந்த செல்சியஸ் டிகிரி ஸ்கேல் இருக்கக்கூடிய தெர்மோமீட்டரோட ஸ்கேல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரையுமான ஸ்கேல் ரீடிங் இருக்கும். ஸோ அதே போல் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கேல் ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ரீடிங். ஸோ இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Fahrenheit is a common unit to measure human body temperature. ஸோ மனிதனோட உடல் வெப்பநிலையை அளவிட நம்ம காமனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கேல் ரீடிங் தான் என்னன்னா ஃபாரன்ஹீட் அலகு அப்படிங்கிறத தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற நேம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இட்ஸ் எ டேர்ம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் எ ஜெர்மன் பிசிக்சிஸ்ட் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். ஸோ டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நேம் தான் நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கும், ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர்ஸ் வித் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் ஆர் கேலிபரேட்டட் ஃப்ரம் 32 டிகிரி செல்சியஸ் டு டிகிரி ஃபாரன்ஹீட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 ஃபாரன்ஹீட். ஸோ இதோட ஸ்கேல் ரீடிங் ரொம்ப ரொம்ப லார்ஜாகவே இருக்குது கம்பேர் தென் டிகிரி செல்சியஸ். ஸோ எவ்வளோ கேலிபரேட் இருக்கும் ஸ்கேல் ரீடிங் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் டு 212 ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ ஒன் வேல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படக்கூடியது. ஸோ இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடியது ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுற இடத்துல ஃபாரன்ஹீட் ஸ்கேலை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் கெல்வின் ஸ்கேல். என்னது கெல்வின் ஸ்கேல். ஸோ வி நோ வெரி வெல் டெம்பரேச்சர் 3 யூனிட்ஸ்னால நம்ம டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம். அதுலேயும் பர்டிகுலராக கெல்வின் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் மீன்ஸ் எஸ்ஐ யூனிட் ஃபார் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரோட அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ என்னதான் 3 யூனிட்ஸ் நம்ம மெஷரிங்க்கு பயன்படுத்தினாலும் கெல்வின் அப்படிங்கிறது தான் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். So it's the SI unit of measuring temperature. So we know very well. And then இந்த கெல்வின் அப்படிங்கிற வேர்ட் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா எப்படி செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட வேர்ட்ஸ் யூனிட்ஸ். ஸோ கெல்வின் ஸ்கேல் இஸ் டேர்ம்ட் ஆஃப்டர் லார்ட் கெல்வின். ஸோ லார்ட் கெல்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நேம் தான் கெல்வின் ஸ்கேலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் அப்சல்யூட் ஸ்கேல் ஆஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர். ஸோ கெல்வின் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0 அப்சல்யூட் 0 ஸ்கேல்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்சல்யூட் 0 ஸ்கேல் தட் மீன்ஸ் 0 கெல்வின். 0 கெல்வின்ல இருந்து இதோட ஸ்கேல் ரீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைன், ஓகே. ஸோ இப்போ இந்த டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் தென் கெல்வின் இந்த 3 யூனிட்டோட ஸ்கேல் ரீடிங் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எது சார்ந்து கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு இந்த 3 ஸ்கேல்ஸோட ரீடிங் எந்த அளவுக்கு வேரி ஆகி இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமில் பாருங்கள் வாட்டர் இருக்குது. ஸோ வாட்டரில் 3 தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. 3 தெர்மோமீட்டர்ஸும் டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ரீடிங் இருக்கக்கூடியது. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் தெர்மோமீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இட்ஸ் ஸ்கேல் பை டிகிரி ஃபாரன்ஹீட். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய செகண்ட் தெர்மோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்கேல்டு பை டிகிரி செல்சியஸ். தேர்ட் தெர்மோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் லாஸ்ட்டில் இருக்கக்கூடியது கெல்வின் அப்படிங்கிற ஸ்கேல் ரீடிங்கால் இருக்கக்கூடிய ஒரு தெர்மோமீட்டர். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் இன் ஃபாரன்ஹீட் இஸ் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா? ஸோ அதே டிகிரி செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 0 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ் உறைநிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கெல்வின் ஸ்கேல் ரீடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 273.15 கெல்வின். ஹவு மச்? 273.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே போல் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் 3 ஸ்கேலில் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஃபாரன்ஹீட்டில் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் கொதிநிலை
212 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. அதே போல் டிகிரி செல்சியஸில் ஸோ நமக்கு தெரிஞ்சதான் 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரோட கொதிநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வாட்டரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி பாய்லிங். வாட்டர் வில் பி பாய்லிங். தட் இஸ் த டெம்பரேச்சர் பாயிண்ட் வில் பி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கெல்வின் ஸ்கேல் ரீடிங் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்கு என்ன அப்படின்னா 373.15 கெல்வின். ஓகே ஃபைன். ஸோ அப்போ பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா ஈச் ஸ்கேலில் ஈச் யூனிட்டில் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபாரன்ஹீட்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 180 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் பாய்லிங் பாயிண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் டிகிரி செல்சியஸில் 100 டிகிரி செல்சியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் கெல்வின் டெம்பரேச்சர் ஸ்கேலில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா 100 கெல்வின் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல். ஸோ இந்த டிகிரி செல்சியஸ் ஸ்கேலுக்கும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்குமான ரிலேஷன். ஸோ வை சுட் ஐ ஸ்டடி சார்? எதுக்காக நான் இந்த ரிலேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் ஃபார்முலா. எதற்காக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஸோ அவங்களுக்கு நமக்கு உடலோட வெப்பநிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அவங்க தெர்மோமீட்டரை பயன்படுத்தி டிகிரி ஃபாரன்ஹீட் அளவீடு இருக்கக்கூடிய தெர்மோமீட்டரை பயன்படுத்தி நம்மளோட உடல் வெப்பநிலை என்னன்றதை சொல்கிறாங்க. ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இட்ஸ் அண்ட் 90 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நான் டிகிரி செல்சியஸில் சொல்லணும் அப்படின்னா வி வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் இன் டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் டெம்பரேச்சர் அப்படிங்கிற அளவீட நம்ம 3 ஸ்கேல் ரீடிங்கில் அளக்க முடியும். டிகிரி செல்சியஸ், கெல்வின், டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் டிகிரி ஃபாரன்ஹீட்டை டிகிரி செல்சியஸ்க்காகவோ அல்லது கெல்வின்கோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் நோ வாட் ஆர் த ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் டிகிரி செல்சியஸ் ஸ்கேல். ஓகே ஸோ தேர் இஸ் அன் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ஒன். ஸோ ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸ்க்குமான ரிலேஷன் இதுதான். F minus 32 divided by 9 equal to C divided by 5. ஸோ F அப்படிங்கிறது டிகிரி ஃபாரன்ஹீட்டை டினோட் பண்ணுது, C அப்படிங்கிறது டிகிரி செல்சியஸை டினோட் பண்ணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷனில் நமக்கு டிகிரி ஃபாரன்ஹீட் கிடைச்சிருச்சு 90 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே ஸோ செல்சியஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி C/5ன்னு இருக்குது. ஸோ 5 டிவைட் பைல இருக்கிறது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into F minus 32 divided by 9 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ டிகிரி ஃபாரன்ஹீட் வேல்யூ நம்ம F பதிலாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிகிரி ஃபாரன்ஹீட் யூனிட்டை எந்த ஸ்கேலுக்கு மாற்றிட முடியும்? டிகிரி செல்சியஸ்க்கு நம்மளால் மாற்றிட முடியும். ஓகே ஸோ லைக் வைஸ் டிகிரி செல்சியஸை எப்படி கெல்வினுக்கு நம்ம மாற்ற போகிறோம்? ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கெல்வின் K இஸ் ஈக்குவல் டு 273.15 plus C. ஸோ சிங்கிறது டிகிரி செல்சியஸ், Kங்கிறது கெல்வின். So this is the equation for relation between a Kelvin and then degree Celsius. If you are wanted to convert a Kelvin into degree Celsius அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கெல்வின்ல இருக்கு அதை டிகிரிக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா 273 கெல்வின்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டிகிரி செல்சியஸ்க்கு மாறிடும். ஓகே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 400 கெல்வின் இருக்குன்னு வச்சுக்கோங்க நமக்கு டெம்பரேச்சர். அதை டிகிரி செல்சியஸாக மாற்றணும் அப்படின்னா 400 கெல்வின் மைனஸ் 273.15 மைனஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓகே சார், இஃப் எனக்கு டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் தென் வாட் கேன் ஐ டூ? ஸோ டிகிரி செல்சியஸ்னா ஃபார் அன் எக்ஸாம்பிள் 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜாக 37 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ரூம் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 டிகிரி செல்சியஸை நான் கெல்வினுக்கு மாற்றணும் அப்படின்னா 273.15 அப்படிங்கிற இந்த வேல்யூவை டிகிரி செல்சியஸ் கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெல்வின்கான ரீடிங் கிடைச்சிடும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த டிகிரி செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் தென் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் தென் கெல்வின் ஸ்கேலுக்கான ஒரு சில வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஃப்டர் தட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும் ஹவு டு கன்வெர்ட் ஃப்ரம் டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் ஆர் டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட். ஓகே வைஸ் வெர்சா நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஹியர் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட்டில் நம்ம ஸ்கேலில் சொல்லணும் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். இன் கெல்வின் ஸ்கேலில் சொல்லணும் அப்படின்னா 373.15 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ்.
இது சராசரி வெப்பநிலை தான். அதே ஃபாரன்ஹீட்டில் மனிதனோட உடல் வெப்பநிலை சராசரியாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் ஸ்கேலில் சொல்லணும் அப்படின்னா 310.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், சார் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன், செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்க்கும் டிகிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பட் கெல்வினுக்கு டிகிரி அப்படிங்கிற குறியீடு பயன்படுத்தவே கூடாது. ஓகேங்களா? ஸோ ரூம் டெம்பரேச்சர், அறையின் வெப்பநிலை ஆவரேஜாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்சியஸ் ஸ்கேலில் சொல்கிறப்போ 72 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரன்ஹீட்டில் சொல்கிறப்போ 23 டிகிரி ஃபாரன்ஹீட். இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் ஸ்கேலை பயன்படுத்துகிறப்போ 296.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி டிகிரி செல்சியஸ் வந்து ஃபாரன்ஹீட்டாவோ அல்லது ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரியாவோ கெல்வின் டு டிகிரி ஆர் டிகிரி டு கெல்வினுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒன் ப்ராப்ளம் இஸ் ஹியர். ஹவு மச் வில் த டெம்பரேச்சர் ஆஃப் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் பி இன் செல்சியஸ் அண்ட் கெல்வின்? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 68 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிற இந்த டெம்பரேச்சரை, ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை செல்சியஸ்க்கும் கெல்வினுக்கும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஹவு மச் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தான் ஃபார்முலா என்னன்னு தெரியும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் என்ன இருக்கோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். தென் ஒன்லி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் பை யூசிங் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஸோ கிவன் என்ன அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட்டில் என்ன டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, the temperature in degree Fahrenheit. F is equal to 68 degree Fahrenheit. So what they are asking in questions, temperature in Celsius. We don't know, we are going to calculate it. Temperature in Kelvin, அதுவும் நமக்கு தெரியாது, அதை தான் calculate பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இன் செல்சியஸில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸ்க்குமான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் இட்? F minus 32 divided by 9 is equal to C by 5. Here F is the degree Fahrenheit, C is the degree Celsius. So Fahrenheit எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 68. So substitute here. So F பதிலா 68 minus 32 divided by 9 equal to C by 5. ஸோ நமக்கு சிம்பிள் கால்குலேஷன் தான், ஒரு சப்ட்ராக்ஷன் தான் இருக்குது. 68ல் 32 போயிடுச்சு அப்படின்னா 36 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு C by 5. ஸோ நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு டிகிரி செல்சியஸ் தான் தேவை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் C by 5 இருக்குது. அந்த 5 டினாமினேட்டரில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம்னா நியூமரேட்டருக்கு மாறிடும். தட் மீன்ஸ் மல்டிஃபிகேஷன். ஸோ we can rewrite it. C is equal to 5 into 36 divided by 9. ஓகேங்களா? ஸோ இந்த கால்குலேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 20 டிகிரி செல்சியஸ், அதாவது 20 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ ஃபாரன்ஹீட் 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறப்போ 20 டிகிரி செல்சியஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே போல் 68 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணுறோம்னா கெல்வின் ஸ்கேல் ரீடிங்கில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதற்கான ஃபார்முலா நமக்கு பாருங்கள், டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்ற போகிறோம். டிகிரி செல்சியஸை கெல்வின். ஸோ எவ்வளோ டிகிரி செல்சியஸ் நமக்கு கிடைச்சது? ஃபாரன்ஹீட்லேருந்து டிகிரி செல்சியஸை கன்வெர்ட் பண்ணுறப்போ 20 டிகிரி செல்சியஸ். அந்த 20 டிகிரி செல்சியஸை நம்ம கெல்வினுக்கு மாற்ற போகிறோம். ஸோ we know the formula relation between Kelvin and degree Celsius. K is equal to C plus 273.15. C-ங்கிறது degree Celsius, K-ங்கிறது Kelvin. So substitute the value of degree Celsius 20. So we can add very easy for us. So Kelvin is equal to 293.15. So here degree Celsiusல இருந்து நம்ம கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. Thus the temperature in Celsius is 20 degree Celsius, in Kelvin is 293.15 Kelvin. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை, ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்டிஸ்டோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. யார் யார் அப்படின்னா லார்ட் கெல்வின் அண்ட் தென் செல்சியஸ் அண்ட் தென் ஃபாரன்ஹீட் அண்ட் தென் ரான்கின். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். அந்த வெப்பத்தில் ஒரு பொருளோட வெப்பமானது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸை நம்ம மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ, தட் மீன்ஸ் டிஃபைன் பண்ணுறப்போ, த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் இன் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட் as இட்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு பொருளினுள் இருக்கக்கூடிய அணுக்கள் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலானது பொருளின் வெப்பநிலை எனப்படும்.
ஓகேங்களா? ஸோ அந்த வெப்பநிலையை நம்ம மெஷர் பண்ண பயன்படுத்தக்கூடிய யூனிட்ஸ் என்னென்ன? வாட் ஆர் த யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர்? டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின் அப்படிங்கிற யூனிட்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஸோ அதே போல் அடுத்ததாக இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். அந்த தெர்மோமீட்டரோட டைப்ஸ் நம்ம பார்த்துக்கணும். கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லெபார்டரி தெர்மோமீட்டர் அண்ட் தென் வாட் இஸ் தட்? டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஓகே, ஸோ இந்த தெர்மோமீட்டர்ஸை பயன்படுத்துறதுல அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இந்த கிளாஸில் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் எப்படி இருக்குது, தெர்மோமீட்டர் ஸ்கேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் தென் கெல்வின் ஸ்கேல். ஓகே, ஸோ இப்போ இந்த லெசனோட புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புக் பேக் சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷனல் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் 3 இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். டிகிரி செல்சியஸ், டிகிரி ஃபாரன்ஹீட், கெல்வின். பட் எது இன்டர்நேஷனல் யூனிட், எஸ்ஐ யூனிட் அப்படின்னு கேட்டுங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கே தெரியும்ல. பட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் கெல்வின், பி ஆப்ஷன் ஃபாரன்ஹீட், சி ஆப்ஷன் செல்சியஸ், டி ஆப்ஷன் ஜூல். ஸோ நமக்கு தெரியும் வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். ஓகே, ஸோ ஃபாரன்ஹீட், செல்சியஸ் எஸ்ஐ அலகு கிடையாது. ஓகே, ஜூல் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ எஸ்ஐ யூனிட் ஃபார் டெம்பரேச்சர், இட்ஸ் அன் எஸ்ஐ யூனிட் ஃபார் எனர்ஜி. ஓகே, ஸோ கெல்வின் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கெல்வின். Second question, in thermometer when bulb comes in contact with hot object, liquid inside it. ஸோ தெர்மோமீட்டரில் பல்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிக்யூட் வந்து இருக்கிறப்போ, காண்டாக்ட் இருக்கிறப்போ, தட் மீன்ஸ் தெர்மோமீட்டர் ஹாட் ஆகுறப்போ அந்த லிக்யூட் என்ன ஆகும்? ஸோ நமக்கு தெரியும் தெர்மோமீட்டரில் இருக்கக்கூடிய லிக்யூட் மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் அப்படிங்கிற லிக்விட் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த லிக்விட் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பொருளோட வெப்பநிலை தெரியணும் அப்படின்னா அந்த பொருளோட வெப்பமானது தெர்மோமீட்டருக்கு போகிறப்போ அந்த லிக்யூட்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட்ஸ் ஆகும். என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். ஸோ பொருளோட வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அந்த ஆல்கஹால் மற்றும் மெர்க்குரியான லிக்யூட்ஸோட பருமன், தட் மீன்ஸ் வால்யூம், இட் வில் பி இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஸோ அதை இதுதான் நம்மளால் ஸ்கேல் ரீடிங் டெம்பரேச்சர் எவ்வளோன்றதை சொல்ல முடியும். ஸோ அப்போது இன் தெர்மோமீட்டர் வென் பல்ப் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஹாட் ஆப்ஜெக்ட், லிக்விட் இன்சைட் இட் வில் பி எக்ஸ்பேண்ட்ஸ். ஓகே, ஸோ விரிவடைய தான் செய்யும். சரிங்களா? ஆப்ஷன் பி கான்ட்ராக்ட் கண்டிப்பாக வராது. கோல்ட் ஆப்ஜெக்ட்னா நம்ம சொல்லலாம், பட் ஹாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பேண்ட் மட்டும்தான் ஆகும். ஆப்ஷன் சி ரிமைன் சேம், ஸோ இட்ஸ் நாட் ஆன்சர். நன் ஆஃப் த எபோவ், அதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், எக்ஸ்பேண்ட்ஸ். தேர்ட் கொஸ்டின், த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் ஹெல்த்தி மேன். ஸோ ஒரு மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலையானது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ நமக்கு தெரியும்ல, இப்போ தானே ஸ்கேல் ரீடிங்கில் பார்த்தோம். என்னது? 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ 0 டிகிரி செல்சியஸுங்கிறது வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட். 98 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இட்ஸ் வாட்டரோட அப்ராக்சிமேட் பாயிலிங் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ 100 டிகிரி செல்சியஸ் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ 37 டிகிரி செல்சியஸ் இஸ் த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் எ ஹெல்த்தி மேன். ஃபோர்த் கொஸ்டின், மெர்க்குரி இஸ் ஆஃப்டன் யூஸ்ட் இன் லெபார்டரி தெர்மோமீட்டர்ஸ் பிகாஸ். ஸோ மெர்க்குரியை நம்ம ஏன் அறிவியல் ஆய்வகங்களில் பயன்படுத்துகிறோம்? மெர்க்குரி இருக்கக்கூடிய தெர்மோமீட்டர்ஸை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இட் வில் பி எக்ஸ்பேண்ட்ஸ் யூனிஃபார்ம்லி. ஸோ சீராக மெர்க்குரியானது என்ன ஆகும்? விரிவடையும் தன்மை வாய்ந்தது. ஸோ ஃபோர்த் ஒன்றுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எக்ஸ்பேண்ட்ஸ் யூனிஃபார்ம்லி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் யூசஸ் டேஷ் தெர்மோமீட்டர் டு மெஷர் த ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். மனிதனோட உடல் வெப்பநிலையை அளவிட பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும்ல, கிளினிக்கல் தெர்மோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே மனிதனோட உடல் வெப்பநிலையை அளவிட கிளினிக்கல் தெர்மோமீட்டர் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின், அட் ரூம் டெம்பரேச்சர் மெர்க்குரி இஸ் அண்ட் டேஷ் ஸ்டேட். ஸோ அறையின் வெப்பநிலையில் மெர்க்குரியானது என்ன நிலையில் இருக்கும்? திடநிலையா, திரவ நிலையா, வாயு நிலையா? ஸோ திரவ நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சர் மெர்க்குரி இஸ் இன் லிக்விட் ஸ்டேட், தென் ஒன்லி வி ஆர் யூசிங் தட் மெர்க்குரி இன் எ தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டரில் மெர்க்குரி நம்ம பயன்படுத்துறதுக்கான காரணமே மெர்க்குரி அறையின் வெப்பநிலை என்னவா இருக்கும்?
திரவ நிலையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சாலிடை நம்ம தெர்மோமீட்டரில் பயன்படுத்தணும் அப்படின்னா இட் வில் நாட் ஷோஸ் த ரீடிங். ஓகே, ஃபைன். தேர்ட் கொஸ்டின், ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டேஷ் டு டேஷ். ஸோ ஹீட் எனர்ஜி, ஹீட் அப்படிங்கிற ஒரு வகையான ஆற்றல். அந்த ஆற்றல் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ நமக்கு தெரியும் ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்டு ஆப்ஜெக்ட். ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட் டு கோல்டு ஆப்ஜெக்ட். சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு வெப்ப ஆற்றலானது கடத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஹாட் ஆப்ஜெக்ட், கோல்டு ஆப்ஜெக்ட். ஃபோர்த் கொஸ்டின், -7 degrees Celsius temperature is dash then 0 degrees Celsius temperature. ஸோ நமக்கு தெரியும் வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 degrees Celsius. அதை விட கம்மியான டெம்பரேச்சரை நம்ம மைனஸில் தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் டிகிரி செல்சியஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸை விட என்னவாக தான் இருக்குது? குறைவாக இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் லெஸ். -7 degrees Celsius temperature is the less than 0 degree temperature. Okay. Next, fifth one, the common laboratory thermometer is dash thermometer. ஸோ நம்ம ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய பொதுவான ஒரு தெர்மோமீட்டரை நம்ம என்ன வகையான தெர்மோமீட்டர் சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அண்ட் மெர்க்குரி தெர்மோமீட்டர். இட்ஸ் அண்ட் மெர்க்குரி தெர்மோமீட்டர். ஃபிஃப்த் ஒனுக்கான ஆன்சர் மெர்க்குரி. ஓகே, ஸோ இப்போ மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் காலம் இருக்கும். அந்த காலமை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்து ரிலேட்டடான ஒன்று மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் நமக்கு தெரியும் ஒரு சின்ன வளைவு இருக்கும், ஒரு பெண்டு இருக்கும். ஓகேங்களா? கின்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கின்க். நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி. ஸோ நிறைய டைம் நமக்கு தெரிஞ்சிருச்சு, சார் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஹியூமனோட சராசரி உடல் வெப்பநிலை 37 degrees Celsius. ஓகே, ஹீட். ஹீட் அப்படிங்கிறது என்னது? வெப்பம். இட்ஸ் அண்ட் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி, ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னது? 100 degree Celsius. ஓகே, ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர். வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட். வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் இட்ஸ் அண்ட் 0 degree Celsius. ஓகே, உருகு நிலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 0 degree Celsius. ஓகே, ஃபைன். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் முடிஞ்சது. ஸோ நான் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். 7th மட்டும் இல்லை 8th சயின்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ 8th சயின்ஸு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஸ்டாஸ் லேர்னிங்கோட எப்போவுமே இணைஞ்சே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.